இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. அந்நிய புத்திரரும் சத்துருக்களும் அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இந்த காலை வேளையில கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் என்னென்ன சந்தோஷத்தினால எப்படி எப்படி நித்திய மகிழ்ச்சியினால நம்மளை நிரப்புறார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சத்தியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். பெண்கள் ரொம்ப விரும்புறது தங்க நகைகள். பாருங்க, நீங்க கவரிங் நகைகளை போட்டிருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய வருத்தமும் வேதனையும் தெரியும். நான் தங்கமே போட்டதில்லை, எனக்கு தங்க நகை போடுறதுன்னா போடுறதுக்கு ரொம்ப ஆசை, ஒரு கம்மல் இருந்தா கூட எனக்கு போதும், இந்த மாதிரி எல்லாம் பேசுறத கேட்டிருப்பீங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லா கவரிங்கும் பொண்ணா மாறும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு வசனம் சொல்லுது. என்னென்னலாம் எப்படி எப்படி மாறுது அப்படின்னு ஆண்டவர் வசனத்துல வச்சிருக்கிறாரு. பாருங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு காட்டும் போது, இந்த புதிய வெளிப்பாடோடு கூட படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கவரிங் எல்லாம் பொண்ணா மாறுது, வெண்கலம் பொண்ணா மாறுது, மரம் எல்லாம் இரும்பா மாறுது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை படிக்க எத்தனையோ முறை படிச்சிருக்கோம். இந்த ஆங்கிள் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதனால கவரிங் நகை போட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஒரு டெஸ்டிமனியும் சொல்ல போறேன். கர்த்தர் எப்படி உங்களுக்கு வழி வாசல்களை திறக்க போறார், எப்படி நீங்க உங்க நகைகள் எல்லாம் மீட்டு கொள்ள போறீங்க, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாள்ல நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, ஏசாயா 60வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 60:17. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இதெல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை போட்டு. வெண்கலத்துக்கு பதிலா பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். பாருங்க, வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு எப்படி வருதோ, வெண்கலத்துக்கு பதிலா பொண்ணு வந்துருதான், இரும்புக்கு பதிலா வெள்ளி வருதான். வெள்ளி கொலுசு வேணும், வெள்ளி வளையல் வேணும், வெள்ளி செயின் வேணும், எல்லாம் ஆசைப்படுறோம். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பு, இந்த மாதிரி எல்லாம் நான் மாத்தி தருவேன். நீங்க என்ன விசுவாசிக்கும் போது நிச்சயமா நடக்கும். இதெல்லாம் எப்படின்னா பாருங்க, ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு சகோதரி சிஸ்டர் நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. அது கிறிஸ்மஸ் மாதமா இருந்தது. பாருங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நான் அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்து அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது எங்கிட்ட இந்த பாயிண்ட் எனக்கு சொன்னாங்க. என்னன்னா, சிஸ்டர், என்னுடைய எல்லா நகைகளும் பேங்க்ல இருக்கு, கம்மல் கூட எனக்கு இல்லை, எல்லாமே நான் கவரிங் தான் போட்டிருக்கேன், அத்தனை நகையும் பேங்க்ல இருக்கு, தாலி செயினும் கூட பேங்க்ல இருக்கு, இதெல்லாம் திருப்பணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சேன். இயேசுவின் நாமத்தினால இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள உங்க நகைகள் எல்லாம் திருப்பப்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். பாருங்க, இது கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க, சிஸ்டர் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா அவங்க மாமியார் முழு குடும்பமும் ஒரு கார் எடுத்துட்டு வந்தாங்க வீட்டுக்கு. வரும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த மாசத்துல புதுசா ஆர்டர்ஸ், பக்கத்துல உள்ள எந்த இதுக்கும் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் போகாம எல்லா ஆர்டர்ஸும் எங்க ஏரியால இருக்க எல்லா ஆர்டர்ஸும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க பிரிண்டர்ஸ், அதனால எல்லா பிரிண்டிங் ஆர்டரும் எங்களுக்கு வந்ததுனால ஒரு தொகை வந்துச்சு. அதுல போய் நாங்க எல்லா நகையும் திருப்பிட்டோம். பாருங்க, நான் எல்லாமே தங்கத்துல போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கான வழி வாசல்களை இந்த மாதத்துல திறக்க போகிறார். விசுவாசிக்கிற யாரானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதான் கவரிங் எல்லாம் பொண்ணா மாறுது. பாருங்க,
இது என்ன இவங்க ஆசீர்வாதத்தை பேசுறாங்க, நகையை பத்தி பேசுறாங்க, இது பிராக்டிக்கல். இதுக்காக தானே கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி வேலை செய்யறது. பணம் பணம் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு பணம், நகை போடணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம், நகை போடணும், இதெல்லாம் இன்றைக்கு அத்தியாவசியமான தேவைகளாய் போய்விட்டது பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. பெண் பிள்ளைகளை அவர் நகையினால அலங்கரிக்கிற தேவனாயிருக்கிறார். அது மேல கொண்டு போய் நகைகள் மேல நம்ம இருதயத்தை வைக்கிறது இல்லை. அது மேல வைக்கிறதும் தப்பு பாருங்க. அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிறார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்பதுக்காக இந்த உதாரணங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. நீங்க நோட்லயே எழுதி வச்சுக்கலாம். வெண்கலம், பொன், இரும்பு, வெள்ளி, மரம், வெண்கலம், கற்கள், இரும்பு. நான் என் டைரியில் அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு இதையும் போட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தர் இப்படியே செய்ய போகிறார். எல்லா மரமும் இரும்பா மாறுது இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பத்துல எதெல்லாம் மரம் மாதிரி இருக்குதோ அதெல்லாம் இரும்பாட்டம் ஸ்ட்ராங் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. எல்லா வெண்கலம், பித்தளைகளும் பொன்னா மாறுது இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கை இனிப்பா மாறுது, மதுரமா மாறுது பாருங்க. எல்லா கசப்பு, சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் போகுது இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் இந்த வசனங்களுக்கான அர்த்தம் பாருங்க. இவ்வளவு நாள் நீங்க தோல்வி, உங்க தொழில்ல தோல்வியை அனுபவித்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனி தோல்வி இல்லை, நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க. நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், எல்லா போர் முடிந்தது, அதன் அக்கிரமம் எல்லாம் அடைந்து தீர்ந்தாயிற்று, ரெட்டிப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இதுக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு பாருங்க. 60வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும். கொடுமை உங்க தேசத்துல இருக்காது, கொடுமை இருக்காது. அழிவும் நாசமும் உங்க தேசத்துல, உங்க குடும்பத்துல இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்குமாமா? இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த பக்கமா நீங்க எழுதுங்க. அந்த கொடுமைக்கும் அழிவு நாசத்துக்கும் பதிலாக ரட்சிப்பு உண்டாயிருக்கும். உங்கள் மதில்களை நீங்கள் ரட்சிப்பு என்றும் உங்கள் வாசல்களை துதி என்றும் சொல்லுவீர்கள். வாசல்கள்ல, உங்க வாசற்படியில துதிதான் இருக்கும் பாருங்க. கர்த்தர் அப்படிதான் செய்ய போறார். எல்லா வெட்கத்துக்கும் பதிலாக அவர் இரட்டத்தினையான பலனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அவ்வளோ நல்லவர். இந்த மாதத்துல அவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்கள்ல அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் பாருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். பாருங்க, சூரியன் வந்தா நம்ம வெடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். இரவுல சந்திரன் வந்தா ஓ நைட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? இனிமேல் சூரியன் வந்து உனக்கு வெளிச்சம் இல்லை, கர்த்தர் தான் உனக்கு வெளிச்சமா இருக்க. உனக்கு முன்னாடி அவர் வெளிச்சமா போய்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி வெளிச்சம், கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். இரவுல நீங்க போகும்போது இருட்டா இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் உங்கள் முன்னாடி போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். 20வது வசனம், ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உங்கள் சூரியன் இனி மறையவே மறையாது. ஏன்னா கர்த்தர் தானே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அதனால உங்க சூரியன் கர்த்தர், அவர் கைவிட மாட்டார். அவருக்கு கைவிட தெரியாது பாருங்க. அவருக்கு கைவிட தெரியாது. அவர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா அவர் கைவிடவே மாட்டார். அடுத்தது பாருங்க, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. சந்திரனும் மறையாது, சூரியனும் மறையாது. ஏன்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்க துக்கத்தை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு கர்த்தர் சொன்ன வசனங்களை எடுத்து அனுதினமும் எழுதி எழுதி அதை தியானம் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை இப்படி ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். எந்த இடத்துல எல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ, எந்த இடத்துல எல்லாம் போய் வெட்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதங்களாலும் நித்திய கன மகிமையினாலும் உங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவன், அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே, அவர் கைவிடாத தேவன். அடுத்தது இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம்
21-27. வெளிப்படுத்தின விசேஷம் 21-27. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறித்து வச்சு யார் யாரெல்லாம் எனக்கு ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு பாருங்கள் அது பதில். வசனம்தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 வசனம் பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன், நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். இப்ப சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி நம்ம சுதந்திரிப்போம்னா, நம்மளுக்குள்ள முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும், விசுவாசிக்கணும். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள், நான் ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது என்ன நடக்குமா, எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கவரிங்கும் பொன்னா மாறும் இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், கடன்கள் எல்லாம் தீரும், வெட்கத்துக்கு பதிலாக லட்சைக்கு பதிலாக நீங்கள் நிச்சயமாக இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வாழ்க்கை தலை கீழாக அல்ல, உங்க வாழ்க்கை தலை நேராக மாறும். அது மாம்சமான எல்லாம் அதை பார்க்கும், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவங்க குடும்பம் அவ்வளோ கீழே போயிட்டாங்க, இனி அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, தர தட்டிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிற குடும்பத்தை எடுத்து ஆண்டவர் மலை மேல நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். இது அவருடைய நாம மகிமைக்காக நடக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.